வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி மார்க் ப்ரீவியஸ் இயர் மார்க்கோட கம்பேர் பண்ணி இந்த வருஷம் சேஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம். அது போலவே நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான மார்க், அதில் எம்பிபிஎஸ் ஸ்பெசிஃபிக்காக எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் 7.5% ப்ளஸ் வந்து எம்பிபிஎஸ் காலேஜில் 92.5%. அது வந்து நம்ம எந்த மார்க் வரைக்கும் போன வருஷம் கிடச்சிருக்குது. இந்த வருஷம் எந்த மார்க் இருந்தால் நம்ம சேஃப், ஓகே நம்ம ஏதோ கொஞ்சம் சேஃபாக இருக்கோம்ப்பா, நம்ம எழுதியிருக்கிறோம் இந்த மாதிரி மார்க் வரும், நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வரலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் என்ன அடுத்தடுத்து தகவல்களை கொடுத்து கொண்டே இருப்போம். ப்ரீவியஸ் இயரில் நாம் இது தகவல்களை வந்து கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் பசங்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் என்ன அப்படின்னா, போன வருஷத்துக்கான மார்க் தான் இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதாவது எல்லா கம்யூனிட்டி வைஸாக 7.5க்கு எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு, அதே போல் வந்து 92.5% எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிச்சு அப்படின்றது தான் இந்த இதில் நான் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5ல் வந்து எந்த விதமான சீட்டும் கிடைக்கல. ஆனால் வந்து 92.5%ல் கவர்மெண்ட் காலேஜ், நான் எழுதியிருக்கிற எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோ இல்லை மற்ற எந்த யூனிவர்சிட்டிஸும் நான் எதுவுமே எழுதலை. ஒன் அண்ட் ஒன்லி இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஓசிக்கு வந்து 602 மார்க் வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. எதில் அப்படின்னா 92.5ல். தென் பிசிக்கு வந்து 7.5%ல் 375 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. 92.5%ல் 556 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 347 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. 92.5ல் வந்து 541 வரைக்கும் கிடச்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 385 வரைக்கும் 7.5ல் கிடச்சிருக்குது. 92.5ல் வந்து பார்த்தீங்கன்னா 530 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்சி பார்த்தீங்கன்னா 347 வரைக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 7.5ல் வந்து 347 வரைக்குமே மார்க் வந்து கிடச்சிருக்குது. அடுத்து 92.5ல் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 454 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 355 வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 382 வரைக்கும் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து போன வருஷம் மார்க் வந்து 7.5லையும் சரி 92.5லையும் சரி எந்த அளவுக்கு மார்க்கு வரைக்கும் சீட் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருக்குது அப்படின்ற பற்றின விவரங்கள். ஓகேங்களா? சரி, இந்த வருஷம் நம்ம எந்த மார்க் வரைக்கும் இருந்தால் நம்ம வந்து ஒரு சேஃப் லைனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7.5 நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி 7.5 இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 350க்கு மேலே இருக்கணும். அது எஸ்சி எஸ்டி எஸ்சி மாணவர்கள் எல்லா மாணவர்களுமே 350 மார்க்குக்கு மேலே அபவ் 350க்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு அப்படின்னா 7.5ல் சீட் கிடைக்கிறதுக்கு. அதுலேயும் வந்து பிசி அடுத்து வந்து எம்பிசி இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மினிமம் ஒரு 380 மார்க்லேருந்து 400 மார்க் வரைக்குமாவது உங்களுடைய மார்க் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்ன ஒரு சின்ன ஒரு மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் மார்க்கில் இருந்து இந்த வருஷம் மார்க் எப்பயுமே ஒரு வருஷத்துடைய மார்க் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோன்னா, போன வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் மார்க்கில் இருந்து 5 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் எல்லா வருஷமும் காமனாக நடக்கக்கூடியது. ஸோ உங்களுடைய போன வருஷம் மார்க்கில் இருந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து 5 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுடைய மார்க் வந்து அந்த அளவுக்கு இருக்க ஒரு 10 மார்க் 15 மார்க் அதிகமாக இருக்கான்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 92.5%க்கும் அதே போல் தான் இங்கே நம்ம காமிச்சு எல்லா மார்க்கில் இருந்தும் மினிமம் 10 to 15 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். 10லேருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ண சொல்ல இந்த வருஷம் பயாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது மூலிமா கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 10 to 15 மார்க்ஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிலையுமே அதிகமாகும். ஸோ இதுலேயும் வந்து 92.5% இருக்கீங்க அப்படின்னா இது வந்து டெஃபினட்டாக 400 மார்க்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட். வேணால் எழுதி வச்சுக்கோங்க. வேணால் எஸ்சிஏ எஸ்டி இந்த மாணவர்களுக்கு வேணால் ஒரு 375 380 இந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற எல்லா கம்யூனிட்டியுமே ஓசியிலேருந்து எஸ்சி வரைக்கும் எல்லாருமே வந்து 450 மார்க்குக்கு மேலே இருந்தால்தான் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டே கிடைக்கும். மற்றவங்களாம் 400 மார்க் அந்த ரேஞ்சில், எஸ்சிஏ எஸ்டி இந்த 2 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 400 மார்க்
இல்லை 380 90 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 92.5 நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எம்பிபிஎஸ் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான மார்க்கு அனாலிசிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது குழப்பம் இருக்குன்னா தாராளமாக சொல்லுங்கள். நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஷார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க, நாம் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். சரிங்களா? மற்றொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். அடுத்தடுத்து நம்ம இன்னும் போர்ட் மார்க்கை வச்சு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ஸ்க்கெல்லாம் எந்தெந்த மார்க் இதே மாதிரி ப்ரீவியஸ் மார்க்கோட கம்பேர் பண்ணி எந்த மார்க் இருந்தால் நம்மளுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்ன அப்கமிங் டேஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கோர்ஸ்னாலும் சரி, உங்களுடைய எல்லா விதமான டவுட்டுமே நம்ம வீடியோ மூலம் நான் கிளியர் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். நன்றி.